சீக்கிரமாக தண்ணி கொண்டு போக வேண்டும். ஆள் பார்த்தா பணக்காரனையா பார்த்து பிடிக்குது பேர். நானும் தான் கூட என்ன பிடிக்க வந்தேன்னா அவனை போய் பிடிக்குதா பயத்துல ஏன் எங்கெல்லாம் பிடிக்கூடாதா பின்னாடி வந்தேன். நான் கூட காப்பாத்திருப்பேங்க. காப்பாற்ற வேண்டிய கரடி கிட்ட அடிச்சு காப்பாத்திருப்போம். பாம்பு கரடி இதெல்லாம் அதெல்லாம் அடிச்சு காப்பாத்தணுங்க. அப்பதான் ஒரு வீரனுக்கு பெருமை. என்ன பாம்பு படம்னா போக போகுது. ஒரு பொம்பளை பாம்பை பார்த்து பயப்படலாமா? உனக்கு பாம்பே கிடைக்காது. வெம்பியே சாவணும். ஆமா பாம்பு எதுக்கு அண்ணன் மூடுறா பாரு. அந்த பாம்பு இருந்தா தான் நம்ம வெயில்ல வந்து தவகெல்லாம் வராது தெரியுமா? எலி வராது, குச்சி சாப்பிடுறோம். அது போயிடுச்சா பாம்பு? பாம்பு எப்போ போச்சு? பாம்பு பார்த்து போய் ஆமா கைய முடியலாம் பார்த்துதான் கிடையாது. இது வரைக்கும் வாழ்நாள் பாம்பு 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 பார்த்துருப்பான். பெரிய பெரிய பாம்பு. ஆமா நம்ம சின்னதை ஊட்டிலாம் நிறைய வச்சுக்கிறோம். சரி பரவாயில்ல இருக்க பொண்ணு பாத்துக்கிறா. சரி ஏங்க சரி நீ போ. எனக்கு வேலை கேட்டு அதான் நான் சொல்லலாம். எனக்கு வேலை கொஞ்சம் நான் போய் வரேன். பாத்துக்கா பொண்ணு கொஞ்சம் கரண்ட மறிக்கிறாப்பா. யார் என்னன்னு பார்த்து விசாரிச்சுட்டு அவங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு வரேன். சரி அம்மா நல்லா
இருக்கிறாமா? நல்லா இருக்கு. பரவாயில்ல. உங்க அம்மா உன்னோட உயரமா இருப்பாப்பல இதா? ரொம்பவே உயரமா இருப்பாங்க. இசு போட்டுக்கிறாங்களா பாவிங்களே. பாவி. என்ன உயரடா பாவி. பாம்பு பார்த்தாலே கிடக்குறேன். நீ பாம்பை பார்த்து அழகுவ. பார்த்தா மூஞ்ச பார்த்தா செத்து. போயிட்டேன். அப்புறம் வாயில ஏதாச்சும் முட்டுக்குவான். நான் கத்துறா பாரு வாய் தந்தா. மொத்தமான பையன் பாம்பு. மத்து எதுவும் சொல்லுங்க நானே. நீ வேற அவசரப்படுறீங்க. போ நீ ஒரு மாதிரி ஆகுற. உடம்பு நல்லா தானே சூட்டு எடுத்து போய் உடம்பு உங்களை பார்த்து நீ ஒரு மாதிரியா மாறுற. என் உடம்பு உன் உடம்பு தான் சூடாகுது. என் உடம்பு நார்மலே இருக்குது. அப்படியே நார்மலே வச்சிருக்கணும் தெரியுமா? உங்களை மேலாம் பொம்பளை பார்த்தா சூடாக மாட்டேன் நான். சரிப்பா அதான் பொங்கல்லாம் விடுவா. எங்கெல்லாம் விட மாட்டேன். வீட்டு போய் பைக் கூட விட்டுன்னு போய் பொங்கல் டேய் நத்த வாடா தெரியாதா? கேள்பா கேள் வேணா சொன்னா நாட்டிலும் ஒரு 100-200 ரூபாய்க்கு கூடாது. 50 ரூபா வச்சாங்கன்னா சரக்கு கொடுப்பானா? 50 ரூபா வச்சு போய்க்கிறேன். இருக்குது ஆசைப்படுறேன். பேசுறேன்னு பார்த்து போலாம். 1000 பேசுவோம். ஒரு 500 கொடு. குடிச்சு போட்டு நடக்கிறாங்க. ஆமா குடிக்காத படுத்து குடிப்பாங்க. நாங்க பேசுறேன் குடிச்சு தான் படுப்பாங்க. ஒரு பொம்மை கிட்ட போனா பேசுங்கிறா. அந்த பாம்பு எங்க போய் பாம்பை பாக்கலாம் முதல்ல. ஆமா நீங்க யாரு? உங்களுடைய பேர் என்ன? ஐயா நான் யார் தெரியுமா? நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவங்க. ஆமா என் பேர் தான் வந்து அபிராமிங்க. ஆமா அழகான பேர். ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அழகாக இருக்கீங்க. தன்னும் தனிமா வரலாமா? நானே வரணும். அந்த பாம்பு உங்களை கடிச்சிட்டு இருக்கும். கண்டிப்பா நீங்களே வரலன்னா என் உயிரே போயிருக்குங்க. ஆமா உனக்கு உறவென்று சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா? தாய் தந்தை? எனக்கு உறவென்று சொல்லிக்க ஒருவரும் இல்லைங்க. யாருமே இல்லையா? யாருமே இல்லைங்க. நான் ஒரு அனாதை தான். அனாதையா? ஆமாங்க. உறவுன்னு சொல்றது யாருமே யாருமே இல்லைங்க. அனாதைன்னு வேற சொல்லிட்டீங்க. சரி உங்களுக்கு வீடு வாசல் எங்க இருக்கு? எதுவுமே இல்லைங்க. எதுவுமே? ஆமாங்க. எதுவுமே இல்லைன்னு எப்படியும் உங்களை கொண்டு வந்து வைக்க முடியும்? நான் இப்போ யார்தான் உங்களை வளர்த்தது? எனக்கு அதெல்லாம் இப்போது நான் சொல்ற மாதிரி இல்லைங்க. நீங்களே வரலன்னா என் உயிர் கண்டிப்பா போயிட்டு இருக்குங்க. சரி வாங்க தந்துட்டு சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். வாங்க. இல்லைங்க எனக்கு வேலைலாம் அப்புறம் இருக்கட்டுங்க. நீங்களே வரலன்னா என் உயிரை போயிருக்குங்க. அதனால நான் ஒன்று தரலான்னு இருக்குங்க உங்களுக்காக. நீங்களே ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த பொண்ணு. நீங்க என்ன தர போறீங்க? நான் ஒண்ணு தருவேன். அதை வேணும்னு சொல்ல மாட்டீங்களா? என்ன தர போறீங்க? அப்படி எனக்கு நல்ல நேரத்துல நீங்களே வரலன்னா இந்த நீரோடையில வீழ்ந்து நான் செத்து போயிருப்பேங்க. அதனால உயிரை காப்பாத்துறது நான் தான். ஆமாங்க. என் மனசையும் கொடுக்குறேங்க. என்னது மனசை பறி கொடுக்குறியா? மனசையும் உங்களுக்கு பறி கொடுத்துறேங்க. நீங்க யாரு? நான் யார்? ஒரு நாட்டு இளவரசன் நான். நீ யாரு? ஒரு ஏழ்மையான குடும்பத்துக்கு பிறந்த பொண்ணு. உனக்கு எனக்கு ஏணி வைத்தா கூட எட்டாதுமா. நான் சொல்றதை கேளு. உனக்கு என்ன அழகான ஒரு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்தை நானே முடிச்சு வைக்கிறேன். நீ போயிட்டு எனக்கு நில்லுங்க. நீங்க சம்மதம் சொல்லலன்னா இப்பவே நான் அந்த கரண்ட்ல கை வச்சு செத்து போயிட்டேங்க. நான் உங்களுக்கு திருமணம் செய்தது சம்மதம் சொல்லணும். ஆமாங்க. சொல்லலன்னா இந்த கரண்ட்ல கை வச்சு செத்து. கண்டிப்பா இந்த கரண்ட்ல இப்பவே கை வச்சு செத்துருவாங்க. இது உண்மையா? உண்மையாக முடிவே எடுத்துட்டீங்களா? முடிவே எடுத்துட்டுங்க. இருந்தாலும் யோசித்து சொல்லுங்க. எனக்கு இருந்தாலும் உங்களோட தான், மறைந்தாலும் உங்களோட தாங்க. இனிமேல் இந்த பேச்சுக்கு வேற எதுவும் இடம் கிடையாதுங்க. எப்போது எனக்காக உயிரை விடுவோம் துணிந்து விட்டீர்கள் என்று சொன்னீங்களோ அப்படியே உன்னையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை வந்து. அப்படியா? என்னதான் இருந்தாலும் இன்பத்துண்டு எது வந்த போதிலும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு சக்தி செய்து. எனக்கு இன்ப துன்பம் எது வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேங்க. இதுவே சத்தியம். ஆமாங்க. ஓலை மலரண்டே சொற்களுக்கு குலமகளை
குலத்திற்கே அழகிரியாய் கண்ணே கனியமுடி தேனே தினை மாவே சித்திக்கும் முத்தமிழ் என் சொத்து எவருக்கு கிடைக்காது உடைய அழகை வர்ணிக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு மலைகடல் போல் தாவி வருகிறது தாமரை மலர் போல் வளர்கிறது நாயகன் நீ என்றால் நாயகன் நான் அல்லவோ எனக்காக உணவடைத்த இறைவனுக்கு நன்றி ஈன்றெடுத்த உன் தாய்க்கும் நன்றி இனிய உன் தந்தைக்கும் நன்றி காலத்தால் கவி பேச வைத்த உடைய குருவுக்கு நன்றி இந்த அழகிலே நான் நீந்தி இதயத்தையே பரிசா கொடுத்துட்டீங்களா? எப்படிங்க? ஆடி மாச கத்தடிக்க நாம் இருவரை இப்படியே சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டு இருக்கிறது. அப்படியாங்க? ஆமா. எனக்கு இதயத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்களை மறந்து விடுவேன். என் இதயமே நீங்களாக இருக்கும் பொழுது எப்படி மறக்க முடியும்? உங்களை எப்படிங்க மறப்பது? மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லைங்க, விண்ணில் வரும் நிலவி போல் இரவில் மட்டும் வருகின்றாயே ராஜா, பாலைவனத்து சோலை போல் நீங்கள் பகலில் மட்டும் வரக்கூடாது. எனக்காக எப்போதுமே ஆமா. எனக்கு
எப்போது இந்த இடத்துல உங்களை பார்த்தனும் இனிமேல் உங்களோட சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டிட்டீங்க. ஆமாங்க. எப்படி தெரியுமாங்க? எனக்கு பூஜைக்கு வந்த தங்கச்சி நீ தண்ணி போட்டு வரத போனீ யாருமே இல்ல எனக்கு சொந்த பந்து யாருமே கிடையாது நான் ஒரு அனாமன் சொன்னீங்க கனிமணி இது யாரு அவர் என்னுடைய அண்ணனே அண்ணனா ஆமா மச்சான் அண்ணா வணக்கம் அதுக்குள்ள மச்சான் அப்படியே ஏய் எப்ப அடிமா பண்ணிட்டு போ அண்ணா எப்படி போ தவற நினைக்காதீங்க அண்ணா மலவன போனேன்ல நானு மலவன போயிட்டு சந்தோஷமா ஆறன பாறனே உடம்பெல்லாம் ஒரே கசகசன்னு இருந்து சொல்றது அந்த நீரோடையில போயிட்டு குளிக்கணும் போனேன் திடீர்னு நான் ஆத்து ஹாச்சின்னு போயிடுச்சு அண்ணா உடனே ஆபத்துன்னு சொன்னா ஒரே பாட்டல் உடம்பு நீச்சல் தூக்கி தோல் அப்படியே உள்ளீச்சில அடிச்சிட்டாருண்ணா இவரு நீச்சல் நீச்சல் மட்டும் வெளிய நீச்சல் தெரியாது அது கப்பல பட 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 நீச்சல் அதனால இவரு என்ன காப்பாத்துறாரு எப்படியோ உயிரை காப்பாத்துறது அவர்தான் அதனால உயிரை காப்பாத்து பார்க்கும்போது நல்லவரா தெரியும் ஏழ்மையானவன் நல்லவரா தெரியுது அதனால என் மனசே இல்லாத மனசுமா ஆமா அண்ணா அதனால என் மனசே பறி கொடுத்துட்டு காதலிக்கிறேன்னா அப்பா அம்மா ஒரு வார்த்தை கேட்காதே பறி கொடுத்து காதலிக்கும் போது அப்பா அம்மா கேட்டப்ப காதலிப்ப சரி மனசை பறி கொடுத்துட்டேன் அப்பா அம்மா மட்டும் சொல்லி நீங்க தான் எங்க இருவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அண்ணன் சொல்லிட்டு இல்ல திருமணத்தை அண்ணனே செஞ்சு சரிங்க அண்ணா நீங்க இருப்பது எனக்கு
எனக்கு என்ன கவலை இருக்கு? சரிம்மா. அபிராமி அண்ணா நீ தண்ணீர் கொண்டு வர போன இவர் எப்படி சந்திச்சீங்க? அண்ணா நீரோடையில நிறைய தண்ணி அண்ணா நீரோடையில அலையானால வந்துச்சு அண்ணா அலையில அடிச்சு போயிட்டேன் இவன் தான் வந்து என்ன காப்பாத்து பாம்பா பாம்பை பார்த்து உன் தங்கச்சி பயந்தாங்க. பாம்பை பார்த்து போயிட்டு ஆமா, நானே வரேன்னா பாம்பு கோச்சு. அண்ணா இவ்வளவு ஒரு வெயிலா வளர்த்து வச்சுட்டு உன் தங்கச்சி பாம்பு பார்த்து பயந்துருக்காங்க. அண்ணா என் தங்கச்சி பாம்பு இதெல்லாம் பார்த்தது கிடையாது. உண்மைதான் அண்ணா பாம்பை பார்த்து சின்ன சிறு வயது முதல் இது வரைக்கும் என் கண்ணால பாம்பு பார்த்தது கூட கிடையாது அண்ணா அவளே பாம்பு மாதிரி தான் இருக்கிறான். உயிரை காப்பாத்துனேன். காப்பாத்துறதுக்காக என்ன சொன்னாங்க, எப்ப என் உயிரை காப்பாத்தினா நீங்க தான் மறந்துக்கணும், இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னாங்கம்மா. சரி, என்னால எதுக்கு ஒரு வீணா போனோம். உங்களால ஒரு பெண்ணு உயிர் விடக்கூடாது. ஆமா, அதனால நானே வாழ்ந்துட்டேன். நீங்களும் காதலிச்சு நானும் காதலிச்சு அப்பா அம்மா நம்ம இருவரும் என்ன சரி, சொல்றது பயமா இருக்குதுன்னா அப்பா அம்மாவை நான் சமாளிக்கிறேன். என்னங்க அப்பா அம்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எனக்கு அண்ணா என்ன ஆசைப்பதியா உனக்கு அரண்மனையில தங்க போய் சுத்தம் பாரியா தங்கச்சி கடைசி வரை கண்களாம காப்பாத்தீங்கல்ல. நான் கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன். சரி, கடைசி வரைக்கும் அழிச்சு அப்ப ஒண்ணும் தெரியாது, நான் போல தெரியுமா, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அண்ணா அவர் ஒரு மோசமா பண்றாரு. நான் என்ன மோசமா பண்ணேன்? சரி, நான் என்ன பண்ண சரிம்மா, அப்பா அம்மா சொன்னேன். திருமணத்துக்கு நானே அப்படியா சரி, சம்மதத்தை எங்க அப்பா கிட்ட போய் திருமண சம்மதத்தோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். என் பேரு தங்கச்சி அபிராமி. என் பேரு அமரன். ஆமா பொருத்தமான பேர் தான். அபிராமி அமரன் அபிராமி. நான் தான் அபிராமி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் தள்ளியே இருங்க. அவசரப்பட்டு ஏற்றி ரோடு வாங்கிட்டு வந்து என் தங்கச்சி அப்படிலாம் இருக்காது. என் தங்கச்சி சின்ன பாப்பா. கல்யாணத்துக்குள்ள கை கூட வைக்க மாட்டாங்க. அம்மா இது வரைக்கும் அவர் விரல் கூட என் மேல பட்டதே கிடையாது அவங்க தான் மாத்துவாங்க, நான் வரல. அண்ணா தள்ளி திருமண நில்லுங்க சம்மதத்தோட வரேன், பயப்படாத. நான் அப்பா அம்மா எடுத்து சொல்றேன். சரிங்க நான் பயப்படலண்ணா. தங்கச்சி, அப்பா அம்மா சம்மதத்தோடு நான் வந்து போயிட்டு வாங்க அம்மா எதிர்பார்த்திருக்கீங்க போல இருக்கு. சந்தோஷமான செய்தி சொல்லலாம் வந்திருக்கேன்ப்பா. சொல்லுங்க நான் அரண்மனை சுத்தி பார்க்கலாம் போனேன்ல, அந்த இடத்துல ஒரு பெண்ணு பாம்பு பார்த்து ஒரு பெண்ணு பயந்தாங்கப்பா. பாம்பு அடிச்சு போட்டு அந்த பெண்ணை காப்பாத்தி ஒரு மன்னருக்கு பிள்ளையா பலம் நல்லதா பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அந்த பெண்ணு என்ன சொன்னாங்க, எப்போ என் உயிரை காப்பாத்தினீங்களோ மனந்தால் உங்களை தான் மனதை சொல்லலைன்னா இருந்துடும் சொல்லிட்டாங்கப்பா. மனம்தான் உன்னதான் மனப்படுங்க. யாரு பேரு ஊரு எதுவுமே தெரியாது. மனம்தான் நீ என்ன சொன்ன? நம்ம நாட்டுல